தருண் ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க. அப்படியா? என்ன தப்புன்னு சொல்லணுமோ? அப்படி நான் சொல்றேன் இரு. நீ பண்ண தப்பு இதுதான். வாங்கிக்க. தருண் ப்ளீஸ். தருண் ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க. தருண், நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். அப்புறமா எதுக்காக தினமும் என்ன அடிக்கிறீங்க? ஆனா சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பு தான் என்ன? என்னது? என்ன தப்பா? நீ என்னோட பொண்டாட்டிங்கிறது பெரிய தப்பு தாண்டி. என் காலு கீழே இருக்கிற செருப்பு நீ. எனக்கு சமமாகணும்னு பார்க்காத. உன்னோட தகுதி இதுதான், புரியுதா? தரையில இருந்தா தான் நீ சரியா இருப்படி, இல்லனா உன்னோட திமிரு ரொம்ப தலைக்கேறுது. முதலாளிமா, தினமும் ஏன் இவ்வளவு ரணவேதனைப்படுறீங்க? இந்த அளவுக்கு எதுக்கு சகிச்சுக்கிறீங்க? நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் இப்படி மோசமான புருஷனுக்கு பொறுத்துக்கிட்டு போறீங்களே. இல்ல சாந்தி, இது என்னுடைய தலையெழுத்து. என் தலையில என்ன எழுதப்பட்டிருக்கோ அதான் கிடைச்சிருக்கு. அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இல்லை மேடம், பயப்படுறீங்க. நான் உண்மையை சொல்றேன் மேடம், உங்களுக்காக தான் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா தருண் சார் கிட்ட நானே பேசுவேன். உனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவரு என்னுடைய புருஷன். அட என்னங்க புருஷன்? புருஷங்கிறவன் எப்படியா இருப்பான்? இங்க பாருங்க, அவரை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரு தடவை போலீஸ் கையால் அடி வாங்கினார்னா அப்புறம் அவருக்கு புத்தி வரும். இல்ல சாந்தி, என் சூழ்நிலை அப்படி, என்னால எதுவும் பண்ண முடியாது. எங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா, அதாவது தான் பொண்ணு தான் புருஷனை விட்டுட்டு வந்துட்டான்னு, அவரால் அதை தாங்கிக்க முடியாது. வெரோனிகா, நீ நல்லா தானே இருக்க? ஏன், என்ன ஆச்சு? உனக்கு என்னதான் ஆச்சு? அது அது நான் படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டேன். ஓ, நிஜமாவா? தினமும் இந்த மாதிரி காரணம் சொல்றதால உண்மையை மறைச்சிட முடியாது. ரோஹன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. தருண் ரொம்ப நல்லவரு. அப்புறம் அவரு என்ன ரொம்ப நல்லாவும் பாத்துக்கிறாரு. வெரோனிகா, என் வீட்லயும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி என் தங்கச்சி யாராவது பண்ணாங்கன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு ஒரு மீட்டிங்கும் இருக்கு. வெரோனிகா, லிசன். ஐயோ கடவுளே, மேடமோட போன் ஏன் ஆஃப்ல இருக்கு? இந்த பைத்தியக்காரன் எரும மாடு மாதிரி சுத்தின்னு இருக்கான். என்ன ஆகுமோ தெரியலையே. கடவுளே, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இன்னைக்கு நீ செத்தடி. சாந்தி, டீ கொண்டு வாயே. சரிங்கம்மா. எங்கடி போன? போனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? தருண், அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருந்தது. அப்புறம் அது ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்தது. ஃபோன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. அப்புறம் வரும்போது தான் பார்த்தேன் ஃபோன் பேட்டரியும் டிஸ்சார்ஜ் ஆயிருந்தது. என்னாடி அதையா சொல்கிற? என்னாடி கதை சொல்கிற? யார் கூட இருந்த? எவன் கூட உல்லாசமாக சுற்றிட்டு வர?
யார் கூடயும் இல்ல. சொல்ல மாட்ட? இல்ல இல்ல இல்ல, சாதாரணமா கேட்டா சொல்லுவியா நீ? எனக்கு தெரியும் எப்படி கேட்டா நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டி. தருண் நான் சொல்றது கேளுங்க. போனா போடுறே, ஆபீஸ்க்கு போனா போடுறே. இல்ல அப்புறம் எனக்கு ஆபீஸ்ல அவமானம் ஆயிடும். தருண் தருண் என்ன கொன்னுடுவீங்க போல இருக்கே. சொல்லுடி, எவன் கூட சுத்திட்டு வர? எவன் கூட நீ ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வர? சொல்றே சொல்லு சொல்றே. சொல்றீங்களா சார்? விடுங்க சார், மேடம விட்டுடுங்க. ஏய் சாந்தி, உன் வேலையை போய் பாரு. என் விஷயத்துல தலையிட்ட தலை இருக்காது, பாத்துக்க. உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. இப்ப பாக்குறல, 2 நிமிஷத்துல உன் போதை எல்லாத்தையும் இறக்கிடுவேன். தினமும் அந்த அம்மாவை போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்கிற. உனக்கு என்ன என் மூளையா கெட்டு போச்சு? இனிமே பொம்பளை மேல கைய ஓங்கலன்னு வச்சுக்க, உன் மேல ரிப்போர்ட் பண்ணி உன்ன உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. இவ ரொம்ப பறக்குறாளே, இவளோட ரக்கைய உடைக்கணும். சாந்தி சார், நீங்க இங்க இங்க இதெல்லாம் சார், நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் என்ன நடக்குது? தருண் தருண் தருண், இங்க என்ன நடக்குது? அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னோட பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தனே. ஆமா, அதுக்கு அது நீ கூட வா. பாரு, நல்லா பாரு. ஐயோ கடவுளே, என்னுடைய நெக்லஸ் எங்க போச்சு? தெரியலையே வீரு, நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அது எங்கேயும் கிடைக்கல. அதான் போலீஸை கூப்பிட்டேன். உங்களை தவிர இங்க வேற யாராவது இருக்காங்களா? இல்லங்க. வெளியாளுங்க யாராவது வரதுண்டா? ஆமா, எங்க வேலைக்காரம்மா சாந்தி. இப்ப அவங்க எங்க? அவங்க இன்னும் வரலையே. அப்போ தினமும் இந்த நேரத்துக்கு அவங்க வந்துருவாங்களா? சாந்தி திருடி இருக்க மாட்டாங்க. அவங்க மேல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஏன் அப்படி பேசுற? நாம நெக்லஸ் எடுக்காதப்போ அவ தானே எடுத்துருக்கணும். நெக்லஸ பார்த்ததும் ஆசை வந்திருக்கும், உடனே திருடணும்னு நினைச்சிருப்பா. சரி, அவங்க எப்போ திறந்து எப்போ வரைக்கும் இங்க இருப்பாங்க? எங்க வீட்டோட இன்னொரு சாவி அவங்க கிட்ட தான் இருக்கும். அவ காலையிலேயே வந்துருவா. நாங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவ போவா சார். சாயந்தரம் நாங்க திரும்பி வரத்துக்குள்ள அவளும் வந்துருவா. சாந்தியோட வீட்டு அட்ரஸ் கொடுங்க. ஆஃபீஸர், அது அவ சர்க்கம் சோர்ல தான் இருக்கா. அவ வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க. அதான் சார். இதான் சார் சாந்தி வீடு. சாந்தி. அட, சாந்தியோட சாந்தி. வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. சாந்தி. சாந்தி வீட்டில் இல்லையே, போய் தேடுங்க. அவங்க எங்கன்னு பாருங்க. ஹலோ, நான் தான் சொல்றேன்ல, சாந்தி வீட்டில் இல்லை. ஹலோ ஐயா, இவங்களா யாரு? போலீஸ். போலீஸ்? ஆ சார், உன் பொண்டாட்டி சாந்தி இவங்க ஒய்ஃபோட நெக்லஸை திருடி இருக்காங்க. என்ன சொல்? இல்லை சார், என் மனைவி அந்த மாதிரி பண்றவ இல்லை. சார், சாந்தி பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கா சார். சார், சாந்தி அந்த மாதிரி பண்றவங்களே கிடையாது சார். அவங்க ரொம்பவே நாணயமான ஆளு சார். சார், நெக்லஸ் கிடைச்சிருச்சு சார். இதான் சார். இது எப்படி இங்க வந்தது? தெரியாது சார். இது எப்படி வந்து தெரியாது சார். சார், கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என் சாந்தி அந்த மாதிரி பண்ணவே மாட்டா. ரகு, இந்த போலீஸ் சாந்தி அவங்க சொல்றாங்க நீ விரோனிகா மேடமோட நெக்லஸ் திருடிட்டியா? என்ன சொல்லல, ஆதாரம் இருக்கு, காட்டுறாரு பாருங்க. இல்ல சார், நான் திருடி இல்ல சார். நாங்க பட்னியா கூட இருப்போம். நான் அடுத்தவங்க பொருள்ல கை வைக்க மாட்டோம் சார். நான் திருடலங்க. நான் சொல்றது உண்மை எல்லாம் தெரிஞ்சிரும். ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கு எதுக்கு? நான் சொல்றது உண்மைதாங்க. நான் திருடல. எதை சொல்றது இருந்தாலும் கோர்ட்ல நான் எந்த தப்பும் செய்யலங்க. என்ன விட்டுடுங்க. வாய் மட்டும் உட்காரு. நான் எதுவும் செய்யலங்க. வந்து உட்காரு. நிறுத்துங்க. நீங்க சாந்தியை கூட்டு போக கூடாது. ஏன் கூட்டு போக முடியாது? இது சாந்தியை பெயில் எடுக்கிறதுக்கான பேப்பர்ஸ். அவங்கள விட்டுருங்க.
இந்தாங்க பசங்களா, சாப்பாடு வந்தாச்சு. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அம்மா இந்த ராத்திரில எங்க போறீங்க? கண்ணா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்போ போயிட்டு இப்போ வந்துடுறேன். அம்மா நாங்களும் கூட வருமே. ராத்திரி ஆயிடுச்சு, அப்பாவும் வீட்ல இல்ல. கண்ணா, அப்பா 10 நிமிஷத்துல வந்துருவாரு. நானும் போயிட்டு உடனே வந்துருவேன். வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பா. இப்போ 2 பேரும் சாப்பிடுங்க. அப்பா இவ்வளவு இருட்டாயிடுச்சு, அம்மா ஏன் இன்னும் வரவே இல்லை? அப்பா நீங்களும் எவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க அம்மா வந்துடுவாங்க அம்மா வந்துடுவாங்கன்னு, ஆனால் வரவே இல்லை. வந்துகிட்டு இருப்பாப்பா, நீங்க தூங்குங்க. இல்லப்பா, அம்மா வர வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். ஆமா, அம்மா வராத வரைக்கும் நானும் தூங்க மாட்டேன். நான் என்ன பண்றது கண்ணா, எனக்கும் தெரியல உங்க அம்மா எங்க போயிருக்கான்னு. நான் பாய் போடுறேன், நீங்க படுத்து தூங்குங்க. இல்லப்பா, அம்மா வர வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். அப்பா நானும் தூங்க மாட்டேன். கண்ணா, உங்க அம்மா வேற எங்கேயாவது வேலை தேடி போயிருப்பாங்கம்மா, அதான் லேட் ஆகுது போல இருக்கு. அப்பா அம்மா எங்க போனாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா இன்னைக்கு சொன்னாங்க 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் வரல. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவளை காணும்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமா? போங்க, போய் இந்த சாக்கடையை நல்லா செக் பண்ணுங்க. இதை மூடி முழுசா 2 வருஷம் ஆகுது, ஆனால் இந்த வேலை சீக்கிரம் முடியவே மாட்டேங்குது. ஆரம்பிச்சிருங்க சார், இதில் என்ன சார் குறை இருக்க போதே? இங்கே பாரு, மறுபடியும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணு. எங்கேயும் பிளாக்கேஜே இருக்கக்கூடாது. ஒரு வேளை ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் அதை சரி பண்ணிடலாம். இதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. சரியா? போய் வேலையை பாருங்க. சரி சரிங்க சார், வாங்க சார். சார் என்னாச்சு? சார் சார் என்னாச்சு? சார் அங்கே பாருங்க சார். சார், நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தபோது வேற யாராவது இங்கே பார்த்தீங்களா? இல்லை சார், இங்கே முன்னாடி யாருமே இல்லை. சரி, உங்களில் முதல்ல டெட் பாடியை பார்த்தது யாரு? சார், எங்களோட ஒர்க்கர் தான். இந்த ட்ரைனேஜ் செக்கிங் இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு? சார், 15 நாளைக்கு முன்னாடி. அந்த லேடி யாருன்னு விசாரிங்க. முக்கியமாக யாராவது இவங்க மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. சாந்தி, சாந்தி சார், என் வைஃப் எங்க சார்? ஒரு நிமிஷம் ரகு, தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அங்கிள், அம்மாவை வர சொல்லுங்களேன். பங்கஜ், பசங்களுக்கு தண்ணி கொண்டு வா. எஸ் சார். அங்கிள், அம்மா எங்க? அங்கிள், எனக்கு அம்மாவை பார்க்கணும். சரி பசங்களா, ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? ஓ அப்படியா? உங்களுக்கு கொடுக்க எங்க கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. நிஜமாவா? இந்தாங்க. குடிங்க பசங்களா, குடிங்க. ஃப்ரெடி, பசங்களை கூட்டிட்டு போ. பங்கஜ், சாக்லேட் கொடு. கொடுங்க, கிளாஸ் இங்கே கொடுங்க. வாங்க வாங்க பசங்களா வாங்க, உங்களுக்கு நிறைய பொம்மைங்க வாங்கி வச்சிருக்கேன், வாங்க ஆடலாம். இங்க பாருங்க ரகு, நீங்க தைரியமா இருக்கணும். உங்க வருத்தம் எங்களுக்கு புரியுது.
ஆக்சுவலி சாந்தியை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. யாரு? என் பொண்டாட்டி கொண்டது யாரு? அதை நாங்கள் கண்டுபிடிப்போம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, சாந்தி எவ்வளோ நல்லா காணும்? சார், நேற்று ராத்திரிலேருந்து அவன் வீட்டுக்கு வரல. சாந்திக்கு யாராவது எதிரிங்க இல்லை ஏதாவது சண்டை ஏதாவது? இல்லை சார். சார், யாருக்காவது கொடுமை ஏதாவது பிரச்சனைனா அவளே சண்டை போடுவா சார். அவளுக்கு எத்தனையோ வாடி நான் சொல்லியிருக்கேன் அடுத்தவங்க பிரச்சனை தலையிடாதுன்ட்டு. ஆனால் அவன் புரிஞ்சுக்கிறதே இல்லை சார். அப்படியா? அப்போது அவங்க யார் கூடலாம் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சார், விரோனிகா மேடமோட புருஷன் தருண் சார் அவங்கள பயங்கரமாக போட்டு அடிப்பாரு. தருண் சாரை பற்றி என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருப்பா. இந்த விரோனிகா யாரு? சாந்தி அவங்க வீட்டில் தான் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சாந்தி ரொம்ப நல்லவங்க போல. குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணிருக்கு. எண்ணங்கள் என்னவோ நல்ல எண்ணங்கள் தான். அதனால தான் தருண் சார் அவளுக்கு திருடின்ற பட்டத்தை கொடுத்தாரு. திருட்டா? ஆமாம் சார். தருண் ஐயா வைஃபோட நெக்லஸ் திருடி போச்சு. அதுக்கு தருண் சார் சாந்தி மேலே பழிய போட்டாரு. அந்த நகை எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது சார். யாராவது தெரியாத ஆள் வீட்டுக்கு வந்தாங்களா? இல்லைன்னா நீங்கள் சந்தேகப்படுற மாதிரியான ஆட்கள்? சார், நான் இருந்தப்போ யாரும் வீட்டுக்கு வரல சார். ஒருவேளை பசங்க இருக்கும்போது வந்தாங்களான்னு தெரியல சார். புருவி, பசங்களை போய் கூட்டிட்டு வா. எஸ் சார். நீங்கள் தானே சொன்னீங்க விரோனிகா மேடம் சாந்தியை பெயிலில் எடுத்தாங்கன்னு? ஆமாங்க சார். சாந்தியை விரோனிகா மேடம் பெயில் எடுத்த போது இதுக்கான விளைவை நீ கண்டிப்பாக அனுபவிப்ப சாந்தி. அடேங்கப்பா, பசங்களா சாக்லேட் பிடிச்சிருக்கா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி பசங்களா, ஒரு விஷயம் சொல்லுங்க. நேத்தோ இல்லை முந்தா நேத்தோ புது ஆளுங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? அதாவது அப்பா அம்மா இல்லாதப்போ? சார், இவங்க ரொம்ப தெளிவான பசங்க. இவங்க ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க. பசங்களா சொல்லுங்க. ஆமாம் அங்கிள், ஸ்வீட் வாங்கிக்கிட்டு டிரைவர் அங்கிள் வந்தாரு. எந்த டிரைவர் அங்கிள்ப்பா? தருண் அங்கிளோட டிரைவர். சார், ஒருவேளை அந்த டிரைவர் அந்த நகையை வச்சிருப்பாரோ? அப்புறம் சார், தருண் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவங்க மனைவி அடிக்கிற மாதிரி அந்த சாந்தியையும் கொண்டு இருப்பாரோ? இருக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு இருக்கிற பலம் அந்த தருணுக்கு சுத்தமாக தெரியாது. சொல்லுங்க சார். நாங்கள் தருணை பார்க்கணும். ஆனால் தருண் வீட்டில் இல்லைங்களே. பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்கள் அவருக்காக இங்கேயே வெயிட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள்லாம் யாரு? அப்புறம் இந்த மாதிரி திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தது? நாங்கள் சிஐடிஎஸ். சிஐடியா? ஏ தருண் ஏதாவது பண்ணிட்டாருங்களா? ஒரு கொலை நடந்திருக்கு. அதை பற்றி விசாரிக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கொலையா? யாரு சார்? உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, சாந்தி. என்ன? சாந்தியா? சாந்தியை கொலை பண்ணிட்டாங்களா? இந்த கொலை எப்போ சார் நடந்தது? நேற்று ராத்திரி. அப்புறம் எங்களுக்கு தருண் மேலே சந்தேகமாக இருக்கு. ஏய், யார் இவங்களா? உள்ள போய் தண்ணி கொண்டு வாடி போடி. சரி, ரொம்ப இழுக்காம யாருன்னு சொல்றீங்களா? யாரா நீ? நாங்கள் சிஐடிஎஸ். நாங்கள் என்ன கேட்க வந்தோன்னா, நேற்று ராத்திரி நீ எங்கே இருந்த? நேற்று ராத்திரினா பார்ட்டியில் இருந்தேன். எந்த பார்ட்டியில்? யோ, என்ன நீ இவ்வளோ கேள்வி கேட்குற? என்ன கேட்குறமோ அதுக்கு பதில் சொல்லு. அப்புறம் உனக்கு எவ்வளோ போதை ஏறி இருக்கோ இங்கேயே இறக்கிடுவேன். நான் புரிஞ்சுதா? எஸ்கே ரோட்டில் பார்ட்டிக்கு போயிருந்தேன். டவுட்டாக இருந்தால் போய் டிரைவரை கேட்டுக்கோங்க. உன்னோட டிரைவரை வர சொல்லு. டிரைவரா? அவர் இங்கே இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும். அவர் நம்பர் கொடு. நம்பரா? 1101987826. துஷன், பங்கஜ், அவரோட டிரைவர் இங்கே கூட்டிகிட்டு வாங்க.
ஆனால் சார் சாந்தியோட கொலை எப்போ நடந்தது? ஏன்னா நேற்று ராத்திரி நான் சாந்தியை பார்க்க போயிருந்தேன். நான் வேணான்னு சொல்லியும் அவளை போய் பார்த்துருக்கல, தைரியம் அதிகண்டி உனக்கு. பொண்டாட்டி ரொம்ப கொடுமைப்படுத்த போல இருக்கே. இல்லை சார், அந்த மாதிரிலாம் இல்லை. அது தருண் சாந்தியை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாரு. நான் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணலான்னு போனேன். என்ன ஆச்சு மேடம்? எதுக்காக என்னை இப்போ இங்கே வர சொல்லி சொன்னீங்க? சாந்தி, இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லைங்க மேடம், நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை. சாந்தி, இதை வச்சுக்க. இது என்னது மேடம்? இதில் கொஞ்சம் பணம் இருக்கும், உனக்கு உதவியாக இருக்கும். இல்லைங்க மேடம், என்னால் இதை வாங்கிக்க முடியாது. ஏன் சாந்தி? இதை உன் தங்கச்சி உனக்கு கொடுக்கறதா நினச்சிக்க. தங்கையோட அன்பே போதும் மேடம். பணம் கொடுத்து இந்த அன்பை வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டில் வேலை செய்யலைன்னா என்ன மேடம், ஆனால் உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு என்றைக்கும் குறையாது. அடேங்கப்பா, நல்ல ட்ராமா. புருஷன் திருட்டு பள்ளியை போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புவான், மனைவி பெயில் எடுக்கிறாங்க, அப்புறம் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுறீங்க. ஒருவேளை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாந்தியை கொண்டுட்டீங்களா? இல்லை இல்லை, சாந்தி எனக்கு ஒரு அக்கா மாதிரி. சாந்தி செத்துட்டாளா? நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அவ செஞ்ச தப்புக்கான தண்டனைய கடவுள் குத்துட்டுக்கிறாரு. கடவுள் இல்லை, நீ தான் அவளை கொண்டு இருக்க. இல்லை சார், தருண் அப்படியெல்லாம் யாரையும் கொலை பண்ண மாட்டார் சார். வெரோனிகா, உன்னோட முகமே நல்லா தெளிவாக சொல்லுது உன் புருஷனால என்ன செய்ய முடியும்னு. இவன் உன்னை தினமும் அடிக்கிறான்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தருணுக்கு என் மேலே ரொம்ப அன்பு அதிகம். இது வரைக்கும் அவர் என்னை திட்டது கூட கிடையாது. வாவ், நல்ல ஒரு இந்திய பெண். புருஷன் உனக்கு பரமேஸ்வரன். அவன் என்னதான் குடும்பம் செஞ்சாலும் வெரோனிகா, நீங்கள் உங்கள் புருஷனை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை சார், அவ சொல்கிறது என்னமோ உண்மைதான். எனக்கு இவன்னா ரொம்ப பிடிக்கும் சார். அதனால் ஒரு பொண்ணு சோகமாக இருந்தால் என்னால் பார்க்கவே முடியாது சார். அப்படியா? எது உண்மை எது பொய்ன்னு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். உன்னோட டிரைவர் இப்போ வந்துடுவா. உள்ள யாரு? யார் நீங்களா? என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? விடுங்க விடுங்க. நீங்களாம் யார்? நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்கள். நாங்கள் சிஐடிஸ். சிஐடி? ஆனால் நான் என்ன பண்ணேன்? சாந்தி, உனக்கு அவங்க யாருன்னு தெரியும்ல? சாந்தி அவங்க தருண் சார் வீட்டில் வேலை பார்க்குறவங்க தானே? ஆமாம், அவங்க தான். ஸ்வீட் பாக்ஸ் அப்புறம் நெக்லஸ் சாந்தி வீட்டுக்கு நீ தானே எடுத்துகிட்டு போனேன் சார். அது நான் இங்கே பாரு, பொய் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ. இல்லைனா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்ல வேண்டியிருக்கும். எந்த அளவுக்கு பொய் சொல்கிறியோ அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டே இருப்பேன். ஒழுங்காக சொல்லு. சார், என்னோட முதலாளி தருண் சார் சொன்னதுனால தான் நான்... இது தீபாவளி ஸ்வீட்டு. ஆமாம். இந்த ஸ்வீட் பாக்ஸை சாந்தி வீட்டில் கொண்டு போய் கொடு. சரி சார். அப்புறம் இந்த நெக்லஸ், இதை சாந்தியோட வீட்டில் எங்கேயாவது மறைச்சி வச்சிரு, புரியுதா? பங்கஜ், வண்டியை தருணோட வீட்டுக்கு விடு. எஸ் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன விஷயம்? இந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருக்கே. அப்படின்னா இன்னைக்கு நாள் நல்லா போகும். வணக்கம். 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 என்ன சார், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமா, இருக்கேன். இங்க தான் இருக்கேன். வேற எங்க இருப்பேன்? இது ஃபாரன்சிக் லேப் இல்லையா? ராத்திரி மகளே இங்க தான் இருப்பேன். இல்ல இல்ல, அது நீங்க இருக்கிறத தெரியல. நாங்க எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும்?
அப்புறம் மிஸ்டர் அபிஜித், அப்படி என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் நாள் நல்லா போகிறதுக்கு? சார் விஷயம் ஸ்பெஷல் சார். நல்லவங்க காலங்கத்திலே வந்து தரிசனம் கொடுத்தா நாலு நல்லா தானே போகும். டைம் வில் டெல் யூ. ஆமா, இவருக்கு என்ன ஆச்சு? ஏப்பா உனக்கு என்ன ஆச்சுப்பா, ஒரு மாதிரி இருக்கிற? இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப மோசமாயிடுச்சு சார். ஏன், என்ன ஆச்சு சார்? அது வந்து நான் என்ன ஓ ஓ ஓ ஹ, அண்ணி இவங்க நல்லா திட்டிருக்காங்க சார். அண்ணி திட்டினாங்களா? ஏன் ஃப்ரெடி, ஏன்? அதுவா சார், மாலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு ஷாப்பிங்காக. ஆனா காத்து வாங்குறதுக்காக கார்டனுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. சாலுங்கி சார், நான் என்ன நினைச்சேன்னா ஒய்ஃப் சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். நான் நினைச்சது வேற, நடந்தது வேற. போக நினைச்சது ஜப்பான், வந்தது சைனாவுக்கா? நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அப்படிதான் நடக்கும் ஃப்ரெடி. இந்த கேஸ்ல நடந்த மாதிரி நீங்க நினைச்சது வேற, இங்க நடந்தது வேற. என்ன என்ன சொல்றீங்க? அது என்னன்னா, இவங்க உடம்புல இருக்கிறது கத்தி குத்து அடையாளம் உண்மைதான். இவங்களை கத்தியால தாக்கியிருக்காங்க, இவங்க கழுத்தையும் நெரிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு விஷ இன்ஜெக்ஷனையும் கொடுத்திருக்காங்க. சார் இவ்ளோ வெறுப்பா? கொலைக்காரன் கொலை பண்றதுக்கு இவ்ளோ ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கான். அது ஏன்னா கொலைக்காரன் நினைச்சிருக்கான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க உயிர் தப்பிச்சிடக்கூடாதுன்னு. ஆனா சார், வீட்டு வேலை செய்யற ஒரு அம்மா யாருக்கு என்ன சார் துரோகம் பண்ணிட்டு போறாங்க? இந்த காரியத்தை பண்ணது அந்த தருணா தான் இருக்கும். சாந்தினால அவனுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அப்புறம் அவன் சாந்தியை மிரட்டியிருக்கான் கூட. சார், இந்த டிரைவர் தருண் சொன்னதுனால தான் சாந்தி வீட்டில் நெக்லஸை வச்சிருக்காரு. இந்த ஆளு போய் சொல்றான். இங்கேயே அவனை குத்தி கொன்னுடுவேன். ஏய், வாயை மூட்டை அமைதியான இல்லை. சரி, உன்னோட சார் நேற்று ராத்திரி பார்ட்டிக்கு போயிருந்தாரா? ஆமாம் சார். சரி, பார்ட்டி நடக்கும்போது சார் வெளியில போயிட்டாரா இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் போனாரா? அவர் பார்ட்டிலேருந்து போகிறத நான் பார்த்தேன். அப்போ பீரோவுக்கு வா, கிளியை போல எல்லாத்தையும் சொல்லுவேன். வா சார். இங்க பாருப்பா. சொல்லுங்க சார், என்னாச்சு? நீ இந்த அம்மாவை பார்த்துருக்கிறியா? அவங்களுக்கு என்னாச்சு? இவங்களை கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? ஆமா, இவங்களை நீ பாத்தியா? ஆமா சார், நான் இவங்கள பார்த்தேன். எங்க பார்த்த? அங்க நின்றுட்டு இருந்தாங்க சார், அழுதுகிட்டு இருந்தாங்க சார். அவங்க கூட ஒருத்தனை பார்த்தேன் சார், ஏதோ பேசிக்கிட்டே இருந்தான் சார் அந்த அம்மா கூட. இல்லை சார், அவன் மிரட்டிட்டு இருந்தான் சார் அவங்கள. நீங்க இந்த ஆளோட முகத்தை பாத்தீங்களா? இல்லை சார், அவன் அந்த பக்கமாக திரும்பி இருந்தானா, அதனால மூஞ்ச பார்க்க முடியல சார். சரி, பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அந்த ஆளை பத்தி முக்கியமான விஷயங்கள் ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல அவங்க ரெண்டு பேரை பத்தி, அதாவது அங்க ஏதாவது நடந்ததா, அங்க ஏதாவது இருந்ததா? அந்த ஆள் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்கள தான் சார் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க ரெண்டு கையை பிடிச்சிட்டு தான் அவன் பேசிட்டு இருந்தான். அப்புறம் அவன் பக்கத்தில் ஒரு சைக்கிள் நின்றுட்டு இருந்தது, அதில் பால் கேன் இருந்தது. யார் அந்த ஆளு? சாந்தி கூட இருந்தவன். அந்த ஆளுக்கு முன்னாடி சாந்தி தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. எதுக்காக அழுதுருக்காங்க? பால் கேன் சைக்கிள்ல தொங்கிட்டு இருந்திருக்கு. நீ போய் சொல்ற. நீ பார்ட்டியை விட்டு வெளியே வந்திருக்க, அங்க இருந்து நேரா போய் சாந்தியை கொலை பண்ணிருக்க. இல்ல சார், நான் போய் சொல்லல சார். நான் சாந்தி மேல கைய கூட வைக்கல சார். இப்படி கேட்டா இவன் ஒத்துக்க மாட்டான். துஷ்யந்த், இவனை கூட்டிட்டு போங்க. வா எந்திரி, வா வா வா. போ போ போ. வா. துஷ்யந்த், டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. என்ன பண்ணும் தெரியும்ல? சொல்லிடுறேன், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் விட்டுருங்க சார். சொல்றியா? வந்து உட்காரு, உட்காரு, சொல்லு. நான் டிரைவர் கிட்ட சொன்னேன் தான் சார். வருணிகாவை கண்காணிக்க சொன்னேன் சார். எதுக்காக கண்காணிக்க சொன்னேன்? எனக்கு சந்தேகம் இருந்துச்சு சார். அதாவது வருணிகாவுக்கும் இன்னொருத்தனுக்கும் தொடர்பு இருக்குன்னு. வாட்?
வேலைக்கு போக மாட்டேன், கஷ்டப்படவும் தோணாது. பொண்டாட்டி சம்பளத்தில் வாழ்ந்துட்டு அவளையும் அடிச்சு துன்புறுத்திருக்க. உன்ன மாதிரி நாதாரிங்களுக்கு இப்படிதான்டா தோணும். மேல சொல்லு. அது வருணிகா வீட்டில் இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணி தெளிவா சொன்னார் சார். வருணிகா எங்க போறான்னு. அப்புறம் நான் பார்ட்டியை விட்டு புறப்பட்டு வருணிகா எங்க போறான்னு பார்த்தேன். நீ தேவையில்லாம உளர்ற, போய் கதையை சொல்லிட்டு இருக்க. இல்ல சார், நான் சொல்றதை நீங்க நம்புங்க சார். நான் போய் சொல்லல சார். வருணிகா சாந்தியை போய் பார்த்தத நான் பார்த்தேன் சார். அங்கிருந்து திரும்ப வந்துட்டேன். இதான் சார் நடந்துச்சு. அபிஜித், எஸ் சார். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? அபிஜித், ஒரு முக்கியமான விஷயம் இப்பதான் தெரிஞ்சது. என்னது? சாந்தியோட காயத்தை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, யார் அவளை கொலை பண்ணாங்களோ அவனுடைய இடது கையை பயன்படுத்தியிருக்கிறான், லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டா? இவனை விசாரிச்சிங்களா? இல்ல, இன்னும் இல்ல. விசாரிங்க. தருண். எஸ் சார். பார்ட்டி நடந்த இடம், வருணிகா சாந்தியை பார்த்த இடம், 2 இடத்தோட அட்ரஸ் எழுது. அபிஜித், இவன் கொலைகாரன் இல்லைன்னு தோணுது. நான் அப்பத்துல இருந்து இதான் சார் சொல்றேன். நான் எதுவும் பண்ணலன்னு, சத்தியமா எதுவும் பண்ணல சார். ஒரு நிமிஷம். இப்படியும் இருக்கலாம்ல சார், வேற யாரையாவது வச்சு கொண்டு இருக்கலாம்ல. என்ன பேசுறீங்க சார்? நான் எதுக்கு அப்படி பண்ணணும்? ஹலோ, வாட்? இதான் விஷயமா? இங்க பாருங்க. சொல்லுங்க சார். அம்மா, நீங்க இந்த ஏரியா ஃபுல்லா பால் அனுப்பிட்டீங்களா? அந்த வேலைக்காக 4 பேரை வச்சிருக்கேன் சார். நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நாங்க சிஐடியிலேருந்து வரோம், ஒரு கொலையை பத்தி விசாரிக்கிறோம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க 4 பேரை வேலைக்கு வச்சிருக்கீங்கல்ல, வீட்டுக்கும் போய் பால் சப்ளை பண்ண, அவங்க நடந்து போயிட்டு பால் கொடுப்பாங்களா இல்லைன்னா? அவங்களாம் சைக்கிளில் போவாங்க சார். அவங்க 4 பேரை பத்தியும் சொல்ல முடியுமா? அவங்களுடைய பேர் என்ன? ஒருத்தர் பேர் பன்சி, கன்ஷாம், ராகுல், அப்புறம் ரகு. ரகு? ஆமாம் சார். இந்த ரகு இப்போ எங்க இருக்கா சார்? அவர் இன்னைக்கு வரல. அவரோட ஒய்ஃபை யாரோ கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். சார், அன்னைக்கு நைட்டு சாந்தியை பார்க்க போன அந்த ஆளு ரகுவா இருக்குமோ? இருக்கலாம். அந்த கடைக்காரரும் சொன்னாரு யாரோ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவன் மாதிரி தான் இருக்கான்னு. சாந்தியோட 2 கையும் பிடிச்சு பேசி இருந்திருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கொலைய ரகுதான் செஞ்சிருப்பான்னு தோணுது, சாந்திய. ஆனா எதுக்கு? அவன் எதுக்கு சாந்திய கொலை பண்ண போறான்? என்னால நம்பவே முடியல. நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? நான் சாந்தியை கொன்னுட்டேனா? நான் ஒரு கொலைகாரன். என் மனைவியை நான் கொன்னுட்டேன். என் குழந்தைங்கிட்ட இருந்து அவங்க அம்மாவை நானே பிரிச்சுட்டேன். இதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் மூஞ்ச காட்டுவேன்? அவங்க கிட்ட நான் எப்படி போவேன்? அவங்கெல்லாம் என்ன வெறுத்துருவாங்க. நான் அப்ப இல்ல, மோசமானவன். எனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கிடைக்கும். நான் போறேன். சாந்தி, நான் வரேன். சாந்தி. பூட்டு போட்டிருக்கு. எஸ் சார். அப்படின்னா ரகு இங்கிருந்து கிளம்பிட்டார் போல இருக்கு சார். சச்சின், ஒரு வேலை பண்ணுங்க, கதவை திறங்க.
வீட்டில் ஒவ்வொரு மூலை முடுக்கும் தேடுங்க, நிச்சயமா ஏதாவது கிடைக்கும். அட நீங்களாம் யாரு? அப்புறம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், நாங்க சிஐடிஸ். அது சரி, நீங்க யாரு? நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். அப்படியா? அப்போ ரகுவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம் சார். ரகு எங்க போயிருக்கிறாரு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில போனாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைகளை கூட்டிட்டு வெளில போயிட்டாரா? எங்க போனாரு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அவர் ரொம்ப அவசரத்தில் இருந்தார். அவர் போகும்போது நீங்க பாத்தீங்களா? ஆமாம் சார், நானும் அவர்கிட்ட கேட்டேன். அவர் கோவத்தில் சொன்னார், அதாவது போகும்போது என்னன்னு கேட்காதுன்னு. சச்சின், ஒரு வேலை பண்ணுங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் போடுங்க. எல்லா இடத்துலையும் சோதனை போட சொல்லுங்க. நியூஸ் பேப்பர், மீடியா எல்லா இடத்துலையும் இவருடைய ஃபோட்டோவை கொடுங்க. ரகு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாது. இதோ இந்த ஃபோட்டோ ரகுவோடது. இவர் தன்னுடைய மனைவி சாந்தியை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. போலீஸும் சிஐடியும் இவரை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய ரகு அப்படி இல்லை. அவர் என் மேலே நிறைய அன்பு வச்சிருக்காரு, அளவுக்கு அதிகமா. சாந்தி அக்கா, உங்கள் 2 பேரோட அன்பு மேலே யாரோட கண்ணும் பற்றிடக்கூடாது. எங்க இருக்கா இந்த வருணிகா? உங்களில் யாராவது இந்த ஆளை பார்த்தீங்கன்னா உடனே சிஐடிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் டே? என்ன இதுக்கப்புறம் என்னை அடிக்கிறதுக்கு கூட கை உங்க முயற்சி பண்ண நீ அவ்வளவுதான். அட இது இவன் தான். ஏய் புடிங்க புடிங்க. ஏய் அவனை புடிங்க. புடிங்க சீக்கிரம். ஏய் ஓடாம கம்பில பாக்கற டேய். நில்லுடா. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் காவலுக்கு நில்லுங்க. அவன் சிட்டியை தாண்டி போக கூடாது. யா, அந்த ரகு நம்ம கிட்டே நடிச்சிருக்கான் சார். அவனே அவனோட பொண்டாட்டியை கொண்டுட்டு நம்ம முன்னாடி அழுது நம்மக்கிட்ட ட்ராமா பண்ணியிருக்கான் சார். இப்போ மாட்டிக்குவோன்னு பயந்து ஓடிட்டான். எவ்வளோ நாள் ஓடுவான் சார்? கண்டிப்பாக ஒரு நாள் நம்மக்கிட்ட மாட்டிக்காமல் போவான். சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருங்க சார். ஃப்ரெடி சார் பாத்தீங்களா, நான் சொன்னது பழிச்சிருச்சு சார். சரி சரி, நான் தான் என் பொண்டாட்டி கொன்னேன். நான் கொலைகாரன் சார். எதுக்காக சாந்தியை கொன்ன? சார் நான் வேற ஒருத்தி மேல ஆசைப்பட்டேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் சாந்தி ஊரோட இருந்தா இது நடக்கவே நடக்காது. அதனால தான் நான் அவளை கொன்னுட்டேன். சரி, எதுக்கு வந்த? அது பொம்பளை துரத்திட்டா. தன் பொண்டாடிக்க பயன்படாதவன் வேறத்துக்கு எப்படி பயன்படுவான்? என்ன ஆளுங்கய்யா நீங்கெல்லாம்? இங்கேயும் இருக்க மாட்டீங்க, அங்கேயும் இருக்க மாட்டீங்க. பசங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல நீ? ஆமா. பசங்க பசங்க எங்க இருக்காங்க? சார், குழந்தைங்கள சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் சார். சொந்தக்காரங்களா? அவங்க நம்பரை கூட நான் பசங்க கிட்ட பேசணும். சார் நம்பர் 98. சார் நம்பர் ஞாபகம் வர மாட்டேன் சார். ஞாபகம் இல்ல? சாந்தியை எந்த இடத்துல கொன்னு ஞாபகம் இருக்குல்ல? வா சார், நீங்க எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன இந்த இடம் உனக்கு ஞாபகம் இல்ல? இல்ல சார், இந்த இடத்துக்கு நான் இதுவரைக்கும் வந்ததே இல்லை சார். ஓஹோ, உனக்கு இந்த இடம் ஞாபகம் இல்ல. சாந்தியை இந்த இடத்துல வச்சுதானே நீ கொலை பண்ண? அதுக்குள்ள மறந்துட்டியா? சார் அது
ஞாபகம் வந்துச்சு சார். நான் அவளை இங்கே தான் சார் கொன்னேன். அது சரி, இங்கே சாந்தியோட பாடியை எங்கே நீ மறைச்சி வச்ச? சார் நான் இங்கே தான் சார். நான் இங்கே தான் சார் அவளை கொண்டு போட்டேன். இங்கேயா? ஆமாம் சார், இங்கே தான். ஆனா சாந்தியோட பாடி எங்களுக்கு அங்க கிடைச்சது. சார் நான் மறந்துட்டேன் சார். ஆனால் சார் ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க? இல்ல, உன்னோட ஒய்ஃப் சாந்தியை நீ எப்படி கொலை பண்ணன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது நான் சாந்தி கிட்ட பேசலான்னு சொல்லி இங்கே வர சொன்னா கத்தியில் குத்திட்டேன் சார். அவள் கத்தி கீழே விழுந்தா அவள் கழுத்தை வச்சு கொண்டேன் சார். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டேன் சார். அந்த விஷ இன்ஜெக்ஷனா? எஸ் சார், விஷ ஊசி. ஊசி போட உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சார் சார் திடீர்னு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஒருவேளை எனக்கு இப்போ உடனே இன்ஜெக்ஷன் போடலன்னா நிலமை ரொம்ப மோசமாயிடும் சார். ஒன்றும் ஆகாது வன்ஸ், இன்ஜெக்ஷன் கொண்டு வந்திருக்கல்ல, கொடு. இன்ஜெக்ஷன் என்கிட்ட இருக்கு, ஆனால் எனக்கு போட தெரியாது. இவர் போடுவார், கொடு. இந்தா, இவர் இன்ஜெக்ஷன் வச்சிருக்காரு, நீ அவருக்கு போட்டு விடு. இந்தா, இன்ஜெக்ஷன் போட்டு விடு, புடி. என்னாச்சு? ஏன் உன் கை இப்படி நடுங்கிட்டு இருக்கு? அது அது ரகு, நீ போய் பேசுற. சாந்தியை நீ கொலை பண்ணல. சாந்தியை வேற யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணவங்கள உனக்கு நல்லா தெரியும். யார் அது? மரியாதையா சொல்லு. இந்த வீடு தான் சார். பார்த்து, பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க. யாரா நீ? அபிஜித், சிஐடி இன்ஸ்பெக்டர் அபிஜித். சத்தம் போடக்கூடாது. நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்க, சரியா? பசங்களா, பயப்படாதீங்க. வாங்க வாங்க, இங்க இங்க வாங்க. அசையாத. போ. சாந்தி எதுக்காக கொலை பண்ண? ரகுவுக்காக சார். நான் ரகுவை விரும்பினேன். இந்த சாந்தினால அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கல. அதனால நான் அந்த சாந்தியோட கதையை முடிச்சிட்டேன். ரகு எதுக்காக போய் சொல்லணும்? சாந்தியை நான் தான் கொன்னேன்னு. என்ன, நான் அவரை மிரட்டினேன். அப்படி இந்த கொலையை செஞ்சதை அவர் தான் ஒத்துக்கலனா
அவருடைய 2 குழந்தைங்களையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினேன். ஏய் போதும் உன் டிராமாவை நிறுத்த. அப்புறம் நேரா சிஐடி கிட்ட போய் நீ தான் இந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்க. அப்படி பண்ணல உன்னுடைய 2 பிள்ளைங்கள மேலோகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். உன்னோட காதல் ரொம்ப பவித்திரமானது. காதலிப்பீங்க, தூக்குல தொங்க விடுவீங்க. இப்போ ஒழுங்கா சொல்லு, நீ சாந்தியை எப்படி கொலை பண்ண? இப்படி பண்ணதுனால என்ன கிடைச்சது? உன்னோட காதலும் கிடைக்கல, இப்போ சிஐடி கிட்ட மாட்டிக்கிட்ட. சாந்தியை கொலை பண்ண குற்றத்துக்காக இப்போ ஜெயிலுக்கு போகணும். தூக்கு தண்டனை வர வரைக்கும் அங்கேயே இருக்கணும். இவளை கூட்டு போக. எழுந்துரு. சார் இதுல ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான்? நான் தான் இந்த பொம்பளையால என் சாந்தியை இழந்துட்டேன். கொஞ்சமாச்சும் மானம் இருந்தா மறுபடியும் இந்த தப்பை எப்பவும் பண்ணாத. உன் பசங்களை பத்தி யோசி. பசங்களை நல்லா படிக்க வை. ஞாபகம் வச்சுக்க, இனிமே இந்த பசங்களுக்கு எல்லாமே நீதான். அப்பாவும் நீதான், அம்மாவும் நீதான்.